அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் ஒரு பாடலுக்கு விளக்கமும் அதோட தெளிவும் கேட்டிருக்காங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது, ஒரு சித்தரோட பாடல். இப்போ இந்த பாடலுக்கு அவர் விளக்கம் கேட்டிருக்காரு. இந்த பாடலுக்கு அவருக்கு ஓரளவுக்கு விளக்கம் அது தெரியும். இருந்தாலுமே அவர் நம்மள்டேருந்து இந்த தத்துவார்த்தமாக எப்படி விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருக்காரு. இப்போ இந்த பாடலுக்கு இணையான ஒரு பாடல் இருக்குது, திருமூலர் பாடல். குருடும் குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடி குழியில் விழுந்தார் பாரு. நான் பாடல் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். குழியில் விழுந்தார் பாரு அப்படின்னு பாட்டு இருக்குது. அதில் திருமூலர் என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கிற இந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை முறையை அவர் ஒரு குருடாட்டம்னு சொல்கிறாரு. ஏன் அவருக்கு ஒரு குருடாட்டம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே விழிப்புணர்வோடு செய்யலையாம், தெளிந்த அறிவோடு செய்யலையாம். நம்ம வந்த நோக்கம் வேறு, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறை, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்த நோக்கம் என்ன? இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காக தான் நம்ம வந்தோம். ஆனால் அந்த செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு பார்த்திங்கன்னா, அந்த செயலை நம்ம செய்யலை. வேறு எதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பணம், செல்வம், அகங்காரம், அதிகாரம், இது எல்லாத்துலேயும் நம்ம வயப்பட்டு வாழ்க்கை முறையே மாறி, எழுத்த வீட்டுக்காரனை பார்க்குறது, காரு, பங்களா, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை மேலேயே நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் போயிட்டுருக்கு. இப்படி இல்லாமல் இதுக்காக நீங்கள் வரல, நீங்கள் வந்ததோட நோக்கங்கிறது வேறு. உடம்புக்குள்ளே உத்தமனை காண்பதற்கு தான் நாம் அனைவரும் வந்திருக்கிறோம் என்று திருமூலர் சொல்கிறார். அந்த உடம்புக்குள்ளே உத்தமனை எப்படி காண்பது என்பது நான் உங்களுக்கு நிறையா தடவை விளக்கம் சொல்லிட்டேன். நம்ம சிரசில் ஜோதி ரூபமாக இருக்கார், அவர் பெரும் கனலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லா தெளிவும் நம்ம காணொலியில் ஏற்கனவே போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த பாடலுக்கு வருவோம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த உடம்பை தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நவத்வாரம் தானே இந்த உடம்பு. 9 துவாரம் உள்ள ஓட்டை. அந்த 2 துவாரம் அண்ணாக்கு துவாரங்கிறது மறைக்கப்பட்டு தானே இருக்குது, அது மூடப்பட்டு இருக்குது. அப்போ இந்த நவத்வாரம் அதை பானன்னு சொல்கிறாரு. நம்ம உடலை கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. நம்ம என்ன பண்ணுறோம்? கூத்தாடுறதுன்னா நம்ம வாழ்க்கை முறை வாழறது. காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, திரும்ப சாப்பிட்றது, தூங்கிறது, அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது. இதே ரொட்டீனாக நம்ம தாத்தாவும் அதே செஞ்சார், நம்ம அப்பாவும் அதே செஞ்சார், நம்மளும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு மாற்றமும் இல்லை. இதை தான் சொல்கிறாரு, தொடர்ந்து இதையே தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தான் அவர் என்ன சொல்கிறார், கூத்து அப்படின்னு சொல்கிறார். கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 4 மாதமாக குயவனை வேண்டி அப்படின்னா, 4 மாதங்கிறது 10 மாதம். அம்மாவோட கர்ப்பப்பையில் நம்ம 10 மாதம் இருந்திருப்போம். அதை 4 மாதம் 10 மாதம் நம்ம குழந்தையாக இருந்ததை சொல்கிறாரு. குயவனை வேண்டி. இப்போ இங்கே தான் சிக்கல் வருது. இந்த குயவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குயவன்கிறது இறைவனா கணவனா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இதை தான் அவர் முக்கியமாக கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த குயவன்கிறது யார், இந்த குயவனை எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ இதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இறைவனை வேண்டுறோம். இறைவனை வேண்டக்குள்ள இறைவன் என்ன பண்ணுவார், குழந்தை ஒரு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இறைவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இறைவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அருள் பண்ண முடியும்.
குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கணவன் மூலயமாக இல்லை ஒரு ஆண் மூலயமாக குழந்தை உருவாகணும் அப்படின்னு அந்த அருளை கொடுப்பார். அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாமே தவிர, இறைவனோட அருளோட கணவனோட உதவியோடையும் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இறைவன் குழந்தை கொடுத்தார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா ரொம்ப காலமாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன்ப்பா, இறைவன் எனக்கு இந்த குழந்தை இறைவனாக பார்த்து கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 பொருள் இருக்குது. இறைவன் அருள் செய்தார், என் கணவன் எனக்கு ஒத்துழைத்து இந்த குழந்தை பெறுவதற்கான எல்லா சூழ்நிலையும் அமைச்சு கொடுத்து இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத அதில் மறைஞ்சிருக்கு. இதில் நுட்பமாக பார்க்கக்குள்ள இறைவனோட அருள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த இறைவன் யார் அப்படின்னா, நான் உங்களுக்கு கடவுள் யாருன்றதுக்கெல்லாம் நான் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேன். அந்த இறைவன் யார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணுன்னா இயற்கையை தான் எடுத்துக்கணும். இயற்கையும் அவரோட கர்மா வாயிலாக ஒருத்தவங்களுக்கு 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும், ஒருத்தவங்களுக்கு 10 வருஷத்தில் பிறக்கும், ஒருத்தவங்களுக்கு 2 வருஷத்தில் பிறக்கும். அதில் சில கணக்குகள் தான் இருக்குது. குழந்தை நம்ம இன்னும் மருத்துவ ரீதியாக இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. ஞான மார்க்கமாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மருத்துவ ரீதியாக நம்ம அந்த ஞான மார்க்கத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு மருத்துவ ரீதியாக நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படி மருத்துவ ரீதியாக பேச ஆரம்பிக்கக்குள்ள இதற்கான விளக்கங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் காணொலியாக போடுறேன். இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 மாதமாய் குயவனை வேண்டினா இறைவனோட இறைவன்கிட்ட நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், இறைவன்கிட்ட வேண்டுனேன். அவர் என் கணவன் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். அப்படி தான் நம்ம பொருள் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். இறைவன் கொடுத்தார் அப்படின்னா அது 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 சரியாக இருக்காது. அப்படி அவங்க சொன்னாலுமே இறைவனோட அருளால் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதில் அவரோட விளக்கம் இதுதான், அவர் கேட்டதோட விளக்கம் இதுதான். அப்போ குயவனை வேண்டி கடைசியில் என்ன பண்ணுறோம், கூத்தாடினா வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத செய்கைகள், தேவையில்லாத நடத்தைகள் எல்லாத்தையுமே செஞ்சு கடைசியில் என்ன பண்ணுறோம், கூத்தாடி போட்டு உடைச்சிட்டு திரும்பவும் எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே போயிடுறோம். உடலில் இருக்கிற அங்கங்கள்லாம் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அல்லல் பட்டு கிழப்பருவம் எய்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் இந்த கூட்டை விட்டு உடம்பு பிரிஞ்சு போயிடுது. இதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு சொல்கிறார். இதை தான் திருமூலன் என்ன சொல்கிறாரு, குருடும் சேர்ந்து. அப்போ நம்மளும் குருடா, ஆணும் குருடா பெண்ணும் குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடுதான். அதாவது இல்லறத்தில் ஈடுபடுறது தான் அவர் குருடாட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையுமே அவர் குருடாட்டம் தான் சொல்கிறாரு. அப்படி குருடாட்டம் ஆடி குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடி இன்னொரு குருடை பிறக்க வைக்குதான். இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்தான், கடைசியில் குழியில் விழுந்தார். எல்லாமே கடைசியில் குழியில் தானே விழுகிறோம். அப்போ இதில் நீங்கள் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், நீங்கள் சமாதி நிலை அடையணும், பிறவி பெருக்கடல் அடையணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்களையும் புதைக்க தானே செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள் ஜீவ முக்தி அடையிற வரைக்கும் தான் இந்த உடம்புங்கிறது அவங்களுக்கு தேவையானது. முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பு தேவையில்லை. அந்த முக்தி அடைகிற வரைக்கும் இந்த உடம்பை ரொம்ப பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் பார்த்துக்கணும். முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பு முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பு தேவையில்லாதது. அப்போ இந்த பாடலுக்கு விளக்கம் எப்படி எடுத்துக்கணும்னா இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.